வணக்கம் நாட்களே 11ஆம் வகுப்பு இயற்பியல் முதல் நிலையில் வந்திருக்கிறோம். எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறது அல்லது டிவியில் நியூஸ் பார்க்குறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னென்னா இந்த வணிக செய்திகள் அதாவது வர்த்தக செய்திகள்னு ஒரு செய்திகள் வரும். அதில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இந்த தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கமாக இருக்குது, பெட்ரோல் விலை டீசல் விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 20 காசுகள் உயர்ந்திருக்கு, லிட்டருக்கு 18 காசுகள் உயர்ந்திருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இது 18 காசு அல்லது 20 காசுன்னு காசுகள் குறைந்த அளவாக தெரிஞ்சாலும் அதை லிட்டர் கணக்கு நம்ம அதிகமாக வாங்குகிறோம். இப்போ ஒரு 50 லிட்டர் வாங்குகிறோம், ஒரு 80 லிட்டர் வாங்குகிறோம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த காசுகள் எல்லாமே சேர்ந்து ரூபாயோட மதிப்புகள் அளவுக்கு அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக மாறும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முறையாக செய்யணும். அதாவது அறிவியலில் எந்த ஒரு அளவீடாக இருந்தாலும் அது முழுமையாக இருக்கணும், முறையானதாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முக்கிய எண்ணூறு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கிய எண்ணூரில் எந்த ஒரு அளவீட்டையும் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லலாம், ஆனால் நம்பர் அதோட மதிப்பு மாறிடக்கூடாது அப்படிங்கிற அளவில் சொல்லக்கூடியதான் இந்த முக்கிய எண்ணூறு. முக்கிய எண்ணூறு இந்த அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா 50 ரூபா இருக்குன்னா அது 50 ரூபான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வழக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அறிவியல் படிக்கக்கூடிய நாம் எந்த ஒரு அளவீட்லையும் குறிப்பாக சோதனைகள்ல எல்லாம் முறையான அளவை தான் எடுத்து சொல்லணும். அதுக்காக தான் இந்த முக்கிய எண்ணூறுக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த முக்கிய எண்ணூறு இதை எப்படியெல்லாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அதாவது எதையெல்லாம் முழு நம்பர்னு எடுத்துக்கலாம், எதையெல்லாம் முழு நம்பர்னு எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான சில விதிமுறைகள்லாம் இருக்குது. உங்கள் புத்தகத்தில் இந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 0 இல்லாமல் 1 2 3 4 5 6 7 8 9 இந்த நம்பரில் எந்த நம்பர் வந்தாலும் அதை நம்ம முழு எண்ணாக எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 0 புள்ளி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு புள்ளி வச்சு வரக்கூடிய விதிமுறைகளை, அதாவது தசம புள்ளியை பொறுத்து எப்படியெல்லாம் முக்கிய எண்ணூறு கணக்கிடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல முழு எண்கள் மட்டும் தசம புள்ளி இல்லாமல். சரியா? முதல் விதி என்ன சொல்கிறோம்னா 0 இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே முழு எண்ணூறுகளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா 654 அப்படின்னு இருக்குன்னா இதில் எத்தனை எண்ணூறு இருக்குன்னு பார்த்தா 6 5 4. ஸோ இதில் மொத்தம் 3 முழு எண்ணூறு இருக்குது. இதுவே 4 5 0 இந்த இதில் எத்தனை முழு எண்ணூறு இருக்குன்னு பார்த்தா 0வோ இதில் கணக்கில் எடுக்க வேண்டாம். ஏன் சொல்கிறோம்னா 4 5 இது ரெண்டும் மட்டும்தான். புள்ளியோ இல்லை இந்த நம்பருக்கு 0க்கு அந்தாண்ட ஏதாவது யூனிட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் வெறும் 2 நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும். சப்போஸ் இப்போ இப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் சப்போஸ் இப்படி இடையில ஒரு 0 இருக்குது சார், எப்படின்னா 6 0 5 4 இப்படி இருக்கே சார், இதில் எத்தனை இருக்குது, இந்த 0 கணக்கில் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது 2 முழு நம்பருக்கு இடையில வரக்கூடிய 0வை கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது இதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தோம்னா 6 0 5 4 மொத்தம் 4 நம்பர் இதில் இருக்குது. அப்போ இதோட முழு எண்ணூறு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4. இதில் எத்தனை பார்த்தீங்கன்னா 3 6 5 4. ஆனால் இங்கே இதில் எத்தனை இருக்குன்னா 2 தான். இந்த கடைசியாக வரக்கூடிய 0 கணக்கில் கிடையாது. இப்போது சப்போஸ் இந்த 0க்கும் பக்கத்துலேயே 450 மீட்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த 0வும் கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது
தசம புள்ளினா இப்போ ஜஸ்ட் நம்ம வெறும் புள்ளி வச்சு இப்படி எழுதுவோம்ல, இந்த மாதிரி புள்ளி இல்லாமல் வெறும் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா, இப்போ 450 இருக்கா, எதுவுமே இல்லை இதுக்கு அந்தாண்ட அப்படின்னு சொன்னால் இதில் இந்த 0வை கணக்கில் எடுத்துக்க கூடாது. இதில் எத்தனை முழு எண்ணூறு இருக்குன்னு கேட்டால் 2. அதுவே இந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு புள்ளியோ வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த 450 இதை 3 நம்பர் இருக்கு அப்படின்னு தான் கவுண்ட் பண்ணுவோம். இதுவே இந்த புள்ளிக்கு பதிலாக இந்த இடத்துல மீட்டர்னு வருதுன்னு வச்சுங்க, அல்லது செகண்ட் வருது அப்படின்னு சொன்னால் இப்பையும் இந்த இடத்துல இதை 0வை சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். அதாவது தசம புள்ளியோ அல்லது ஒரு அலகோ எண்ணில் குறிப்பிடப்பட்டால் அந்த அனைத்து எண்களையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். சரியா? இது எல்லாமே புள்ளி இல்லாமல் இருக்கக்கூடிய அளவீட்டுகளை பொறுத்து சொன்னது. இப்போ புள்ளி வச்சு இப்போ இப்படி எழுதுற பாருங்க. இப்போ உள்ள எண்களின் முக்கிய எண்ணுருக்களை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்துருக்கோம்னா, தசம புள்ளியோ அல்லது எந்த ஒரு அலகுமே இல்லாமல் வெறும் எண்கள் மட்டும் இருக்கக்கூடியது என்னென்ன பார்த்தோம்னா, முதல் விதி வெறும் முழுமையான 0 இல்லாத, அதாவது சுழியற்ற எண்கள். உதாரணத்துக்கு 1995 இதில் எத்தனை முழு எண்ணூறு இருக்குன்னா 4. அதே மாதிரி சப்போஸ் 2002 எப்படின்னு இருக்குன்னு சொன்னால் 2 சுழியற்ற எண்களுக்கு இடைப்பட்ட சுழிகளும் கணக்கில் கொள்ள வேண்டும். சரியா? இதுலேயும் 4 எண்ணூறு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதுவே 2500 அப்படின்னு வச்சுருக்கோம்னா இந்த முடிஞ்சிருக்க எண்ணுக்கு அப்புறம் தசம புள்ளியோ அல்லது அலகோ இல்லை. அதனால் இதில் பார்த்தோம்னா எத்தனை முழு எண்ணூறு இருக்குன்னு சொல்கிறோம்னா 2 தான் இருக்குன்னு சொல்கிறோம். 2 5 மட்டும்தான், இந்த 0 கிடையாது. சப்போஸ் இந்த எண்ணில் ஒரு தசம புள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் 4 முக்கிய எண்ணூறு இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு அலகு இருக்குது அப்படின்னு சொன்னால் 2500 செகண்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த 2 0வும் கணக்கில் எடுத்துப்போம். சரியா? இப்போது தசம புள்ளிகளை வைத்து பார்க்குறோம்னா அதில் முதல் விதியாக 0 புள்ளின்னு ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. 0.005 அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், அதாவது இங்கே இருக்க இந்த புள்ளிக்கு இடது பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய புள்ளிக்கு இந்த 0 தான் இருக்கணும், வேற எந்த நம்பரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த 2 0வையும் கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. மொத்தத்தில் இந்த நம்பரில் எத்தனை முக்கிய எண்ணூறு இருக்குன்னு சொன்னோம்னா ஒன்று தான். அது இந்த 5க்கு மட்டும்தான் முக்கிய எண்ணூறுன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த 0ங்கிற இடத்துல ஒரு 23 இருக்குன்னு சொல்லிட்டா இந்த 2 0வையும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது இதில் மொத்தம் எத்தனை எண்ணூறு இருக்குது? 1 2 3 0 0 5. அப்போது மொத்தமாக இதில் 5 முக்கிய எண்ணூறு இருக்குது. புரியுதா? 0.0 இப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கடைசி 0 இல்லாத நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். அல்லது புள்ளிக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குன்னு சொன்னால் இந்த புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த 0வையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேவா? இதுவே இந்த புள்ளி இங்கே 0வும் இருக்குது, இங்கே புள்ளி வச்சு இங்கேயும் 0 வருதுன்னு வச்சுங்க. இப்போது இந்த 0வையும் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 3 0வையும் சேர்த்துக்கணும். அப்போது இந்த மொத்த இந்த நம்பரில் எத்தனை முழு எண்ணூறு இருக்குன்னு பார்த்தா 1 2 3 4 5 இருக்குது. சரியா? இதுவே இப்படி இருக்குது. இந்த
புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி 0 வருதுன்னு வச்சுங்க. இப்போ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த 0வையும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ இதில் 4 முக்கிய எண்ணூறு இருக்குது. இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா இந்த புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய 0வையும் கணக்கில் எடுத்துக்கணும். இதுலையும் 4 இலக்கங்கள் இருக்கு. சரியா? இது இல்லாம சப்போஸ் 1.4 மீட்டர் இருக்கு. இதுவே 0.014 கிலோமீட்டர் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது ரெண்டுமே முக்கிய எண்ணூரில் இங்கே 2 நம்பர் இருக்குது, அதே மாதிரி இங்கே 2 நம்பர் இருக்குது. இந்த புள்ளி வச்சு இங்கே முன்னாடி 0 தான் இருக்குது, அதனால் இங்கே புள்ளி வச்சு 0 வரைக்கும் வர்ற நம்பரை கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்போது இந்த மொத்த 0.014 கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவில் எத்தனை முக்கிய எண்ணூறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 4 மட்டும்தான். அதே மாதிரி இந்த 1.4 மீட்டர்லையும் இந்த 1.4 2 இலக்கம் மட்டும்தான். சரியா? ஸோ நீங்கள் வந்து இந்த மீட்டரோ அல்லது கிலோமீட்டரோ இருக்குன்னு எந்த ஒரு குழப்பமும் அடைய வேண்டாம். அதாவது முக்கிய எண்ணூறு கருத்தில் கொள்ளும்போது அலகு என்பது அதனை சார்ந்தது அல்ல. இந்த மீட்டர் கிலோமீட்டர்லாம் சொல்கிறோம்ல, அதை பொறுத்து அது அமையாது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம இந்த எண்களை மட்டும் பார்த்தா போதும். நம் பாட புத்தகத்தில் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. அந்த எடுத்துக்காட்டுகளை ஒரு பார்ப்போம். அதுக்கு பிறகு அது சம்மந்தமாக ஒரு கணக்கு ஒன்று பார்ப்போம். முதல்ல இந்த எடுத்துக்காட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்படி ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை முக்கிய எண்ணூறு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கவுண்ட் பண்ணுனா 6 0 0 8 0 0ன்னு இருக்குது. ஆனால் இங்கே முடிவில் ஒரு தசம புள்ளியோ அலகோ எதுவுமே கொடுக்கல. அப்போது கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 2 0வையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. அப்போது இந்த நம்பரில் மொத்தம் எத்தனை முக்கிய எண்ணூறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 0 0 8 இந்த 4 நம்பர் மட்டும்தான் முக்கிய எண்ணூறுவா சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததா ரெண்டாவதா உள்ளதில் 0.007 இங்கே புள்ளி வச்சு வந்திருக்கு. ஆனால் புள்ளிக்கு முன்னாடி நம்பர் எதுவுமே இல்லை, வெறும் 0 தான் இருக்குது. அப்போது இந்த நம்பர் எல்லாத்தையுமே விட்டுறலாம். ஏன்னா புள்ளிக்கும் லெஃப்ட் சைடில் வெறும் 0 தான் இருக்குது. அப்போது இந்த 0வையும் கணக்கில் வராது. இந்த எண்ணில் மொத்தமாக எத்தனை தசம எண் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே எண் 7 மட்டும்தான். அடுத்ததான் இப்படி ஒரு எண்ணை கொடுத்துருக்காங்க. இதில் புள்ளியும் இருக்குது, இங்கே 0வும் இருக்குது. ஆனால் புள்ளிக்கும் இடது பக்கத்தில் நம்பர் இருக்குது. அப்போது இங்கே நம்ம 0வை சேர்த்து தான் எடுக்கணும். ஏன்னா போன கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிக்கும் முன்னாடி 0 தான் இருந்துச்சு. அதனால் நம்ம இந்த வலது பக்கத்தில் வரக்கூடிய 0 விட்டுட்டோம். ஆனால் இப்போது புள்ளிக்கு முன்னாடி எண்கள் இருக்குது, அதனால் இந்த 0வை கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது இந்த மொத்த எண்ணில் இருக்கக்கூடிய முக்கிய எண்ணூறுகள் எத்தனைன்னு பார்த்தா 5 5 2 1 3 புள்ளிக்கு அப்புறம் ஒரு 0 இருக்குது. ஸோ மொத்தமாக 5 முழு எண்கள் இருக்குது. இதுக்கு அடுத்ததா 2.65 இன்று 10⁻24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த 10 அப்படின்னு வர்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மொத்தத்தில் இந்த எண்ணூறுல மொத்தம் 2 6 5 அப்படின்னு 3 முக்கிய முழு எண்ணூறு தான் இருக்குது. சரியா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.0060 3 2 இருக்குது.
இப்போ இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 0 இருக்குது, அதே மாதிரி இங்கே அப்போது இங்கே இருக்க 0வை விட்டுறலாம். இதுக்கு பிறகு வரக்கூடிய எண்களை எண்ணிங்க. 6 0 3 2. இங்கே 4 நம்பர் இருக்குது, மறந்துடக்கூடாது. 2 நம்பருக்கு இடையில, 2 நான் 0 நம்பருக்கு இடையில வரக்கூடிய இந்த 0வை எப்போவுமே எடுத்துக்கணும். சரியா? ஸோ இதில் 6 0 3 2, அப்போ 4 முக்கிய எண்ணூறு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது நம்ம புத்தகத்திலே இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. இதே மாதிரி நம்ம இந்த முக்கிய எண்ணூரை வச்சு ஒரு கணக்கு ஒன்று போடலாம் போ. சரியா? என்னன்னா, ஒரு வட்டத்தில் ஆரத்தோட மதிப்பு 3.12 மீட்டர். இதை பயன்படுத்தி, இந்த ஆர மதிப்பை பயன்படுத்தி அந்த வட்டத்தோட பரப்பளவு கேட்குறாங்க. வட்டத்தோட பரப்பளவு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும், πr². சரியா? அப்போது பையோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதும் பொழுது அல்லது முழு எண்ணா இப்படி எழுதும்போது 22/7ன்னு எழுதுவோம். இதையுமே வகுத்தோம்னா அதோட மதிப்பு 3.1415 இப்படி போய்கிட்டே இருக்கும். இது முடிவற்று அது போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம முழு எண்ணூரை எப்படி முழுமைப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கணக்கில் இங்கே எத்தனை முழு எண்ணூறு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இருக்கிறதுலே மிகவும் குறைந்த எண் எது அல்லது அதிகமான நம்ம எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே 3.12 மீட்டரில் எத்தனை முக்கிய எண்ணூறு இருக்குது? 3 3 1 2. அப்போ மொத்தம் 3 முழு எண்ணூறு இருக்குது. அப்போ நம்ம இந்த பையோட மதிப்பையும் 3 முழு எண்ணூறுங்கிற அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது பையோட மதிப்பை இந்த கணக்கை பொறுத்தளவில் 3.14ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இது பையோட மதிப்பு இண்டு பை r². r²னா இங்கே ஆறு மதிப்பு கொடுத்துருக்காங்க 3.12ன்னு. அப்போது 3.12 பெருக்கல் 3.12. இதை பெருக்கி பார்த்தோம்னா இதோட வேல்யூ என்ன வரும்? 3.14 இண்டு 3.12. அதாவது 3.12 ஆரத்தோட மதிப்பு. அது ஆரத்தோட மதிப்பை போய் r²னால 2 தடவை போட்டிருக்கோம். சரியா? இதை மொத்தமாக பெருக்கணும்னா இதோட மதிப்பு என்ன வரும்னா 30.566016 எப்படி வந்துடும். இப்போது இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது. இதை நம்ம முக்கிய எண்ணூறுல சொல்லிட்டு அதுக்கான விடையை பரப்பளவில் இப்போ அதாவது இந்த வட்டத்தோட பரப்பளவுங்கிறது 30.566016 மீட்டர்² அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிறது 3.12, 3 முக்கிய எண்ணூறுல தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம கொடுக்க வேண்டிய பரப்பையும் 3 நம்பரில் தான் கொடுக்கணும். சரியா? அதுதான் முறையான வழிமுறைன்னு சொல்கிறது. அப்போது இதில் முதல் 3 முக்கிய எண்ணூறுன்னு கொடுக்குறோம்னா 3 0, அதாவது 30.5 இப்படி கொடுத்துட்டா இப்போ இது 3 முழு முக்கிய எண்ணூறுவா வந்துடும். சரியா? அப்போ நம்ம ஆன்சரில் 30.5ன்னு எழுதிடலாம். அப்போது 3.12 ஆரம் உடைய ஒரு வட்டத்தின் பரப்பளவானது எவ்வளவு இருக்குன்னா 30.5 மீட்டர்². அப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 30.5ன்னு நம்ம 3 எண்ணு சொன்னோம்ல, அது 30.5 கிடையாது, 30.6. இது ஏன் 5 வராமல் 6 வருதுன்னு நம்ம பார்க்கணும்னா, இதுக்கு முழுமைப்படுத்துதல் அப்படின்னு ஒரு பண்பு இருக்குது. இந்த எண்களை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல 6ன்னு போடுறோம். இதை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் தெளிவாக பார்ப்போம். சரியா? ஆனால் இந்த கணக்குக்கு நம்ம ஆன்சரு 3 டிஜிட்டில் தான் கொடுக்கணும், 3 முக்கிய எண்ணூறுல தான் கொடுக்கணும். சரியா? அப்போது
3.12 ஆரமுடைய வட்டத்தின் பரப்பு பார்த்தீங்கன்னா 30.6 மீட்டர் ஸ்கொயர். சரியா? நன்றி மாணவர்களே. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய எண்ணுருக்கள் அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் அல்லது பயன்பாடு என்ன, அதை எப்படியெல்லாம் எழுதணும், அதுக்கான விதிகள், மேலும் அதுக்கான 2 எடுத்துக்காட்டுகள், ஒரு கணிதவியல் முறைப்படியான ஒரு கணக்கு ஒன்று பார்த்துருக்கோம். சரியா? இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.